இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் வக்கீல் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் பள்ளி அருகே வெட்டப்பட்டு நீண்ட நாட்களாக கிடந்த புளிய மரம் தொடர்பாக வக்கீல் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். பிரேம்குமார், என்ன நடந்தது, விவரங்களை வழங்கலாம். அகிலா, அதாவது திண்டுக்கல் பழைய நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக புனித வளனார் மேல்நிலைப் பள்ளி மற்றும் புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளி ஆகியவை அமைந்துள்ளன. இதனிடையே இந்த பள்ளி வளாகத்தின் முன்பாக இருந்த புளிய மரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கிளைகளை வெட்டியுள்ளனர். இதனால் தற்பொழுது அங்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகுவதாக கூறி வழக்கறிஞர் உதயகுமார் என்பவர் இன்று திமுக மாவட்ட அலுவலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமியிடம் புகார் தெரிவிப்பதற்காக வந்திருந்தார். இதனிடையே அங்கு பாதுகாப்புக்கு இருந்த அமைச்சர் ஐ பெரியசாமியின் பாதுகாவலர்கள் அவரை அமைச்சரிடம் செல்ல முடியாது என கூறி தடுத்துள்ளனர். இதனால் வழக்கறிஞருக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியது. தொடர்ந்து காவலர்கள் வழக்கறிஞர் உதயகுமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அடுத்து திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்ட திமுக அலுவலகம் முன்பாக தரையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது நிலவி வருகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.